Hi friends, welcome back to Birlas Parvai. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா சென்னையில குரோம்பேட்ல இருக்கிற nexa ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு Balenoவோட 2022 Facelift வந்து இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. அதுக்கு நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ உள்ள போய் வண்டியில என்னென்ன சேஞ்ச் இருக்கு, வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கற டீடைல் வந்து ரொம்ப டீடைலா நம்ம போய் பார்க்கலாம். Where have you been? Did you see, did you hear, did you feel anything? In the world you're in the world you're in. Brutality, make it one, make it two, make it three times around. And they're suffering, yeah. We're counting down, tick tock, and the time is running out. No first, let's take it. We'll save your head now. No, we're crashing down. No money that can buy your friends, இந்த குரோம்பேட் nexa பிரான்ச்சோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு, மிஸ்டர் ஜான்சன். ஹாய் சார். ஹாய் சார். இப்போ இந்த ஃபேஸ்லிஃப்ட்ல மேஜரா என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்டட் டிசைன் சொல்கிறாங்க சார். ஓவரால் வந்து டிசைன்லேருந்து ஹெட்லைட்ஸ்லேருந்து இன்டீரியர் எவ்ரிதிங் வந்து டோட்டலாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிராஃப்டட் டிசைன்ஸ் வந்து நம்ம பேசலாம். ஏன்னா காரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லிக்விட் ஃப்ளோ டிசைன் அப்படின்ற மாதிரி ஹெட்லாம்ப்ஸ் வந்து சிக்னேச்சர் டிஆர்எல்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும். அதேமாதிரி ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த கார்லையுமே வந்து எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து யாருமே ப்ரொவைட் பண்ணது கிடையாது. நம்ம தான் வந்து ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 லிட்டர் என்ஜின். ஸோ 1.2 லிட்டர் என்ஜின் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்ததோட மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து உங்களுக்கு டியூவல் ஜெட் விவிடி என்ஜின் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ப்ரீவியஸாக இருந்த மைலேஜ் வந்து 21 ஏஆர்ஐ டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 22.86 வந்து ஏஆர்ஐ டெஸ்டிங் வந்து சர்டிஃபை ஆகிருக்கு. அண்ட் தென் காரோட ஓவரால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு 20+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏபிஎஸ் வித் இபிடி 6 ஏர் பேக்ஸு, அதேமாதிரி காரோட வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20+ ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம வந்து சைட் வியூ வந்து பார்க்கலாம் சார். ஸோ சைட் வியூவில் பார்க்கும்போது நம்ம 16 இன்ச் வந்து மெஷின் கட் அலாய் கொடுத்துருக்கோம். இதுவே வந்து லேட்டஸ்ட் வந்து நியூ டெக்னாலஜியோட அலாயோடு நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸி இந்த அலாயுமே இது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. சைட் டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன் சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ரீவியஸாக இந்த பலினோக்கும் இதுக்கும் பார்க்கும்போது. வெஹிக்கிளோட சைடில் வந்தோன்னா இந்த ஓஆர்விஎம்மில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்கிறது வந்து நமக்கு தெரியுதுங்க. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஃபேஸ்லிஃப்ட்டில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே ஆக்சுவலாக நான் காமிக்க மறந்துட்டேன். இங்கே ஃப்ரண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு இங்கே ஒரு கேமரா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? இதோட டிஸ்பிளே வந்து நமக்கு உள்ளே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 9 இன்ச்சில் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சைடோட டோர் ஹேண்டில் எல்லாமே இந்த சிமிலர் க்ரோம் தான் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ரெக்வஸ்ட் சென்சாருமே வந்து உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பேக்கில் வந்தோம் அப்படின்னா இந்த டெய்ல் லேம்ப் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது. மிச்சபடி ரியரோட டோர் வந்து நமக்கு பெருசாக சேஞ்ச் தெரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து உங்களுக்கு டெய்ல் லேம்ப்பு ஒரு சி செக்ஷனில் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பலினோங்கிற பேட்சுமே வந்து இப்போது கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ரியர் விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு டீஃபாகர் அண்ட் தென் உங்களுக்கு வைப்பர் இதுவுமே வந்து ஆல்ரெடி இருந்தது தான். பூட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர்ஸ் வந்து இந்த பூட் வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 60/40 வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ்லிஃப்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ட்ரேமே நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு டெப்த்தாக நல்ல ப்ராடரான ஒரு ட்ரே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ டிரைவர் சீட் கம்ஃபர்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து கம்ப்ளீட் பக்கெட் சீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. நல்ல ஒரு டெப்த் வந்து நமக்கு தெரியுது. அப்போ சீட்டோட கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதே மாதிரி டோரில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம பேக்கில் காமிச்ச மாதிரியே இந்த சிமிலர் கம்ஃபர்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் தான் வந்து நல்ல சரியான சேஞ்சஸ் வந்து இந்த ஃபேஸ்லிஃப்ட் நடந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட் கன்சோல் பார்க்கலாம். அனலாகில் தான் இருக்குது. பட் இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பாக்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற இங்கே நமக்கு தெரியுது இல்லையா? ஐ திங்க் கேமராவில் தெரியுது. இங்கே தெரியுது இல்லையா? ஸோ இதில் வந்து நமக்கு ரன்னிங்கில் நம்மளோட ஸ்பீடு ஆர்பிஎம் எல்லாமே வந்து நமக்கு இதில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். 0 கிலோமீட்டர் நமக்கு தெரியுது. ஸோ இது
பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த செக்மெண்ட்டில் ஐ திங்க் இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குமே வந்து மறுபடியும் இதே பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகுது. ஸோ இது வந்து செம ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு தெரியுது. இங்கே ஒரு 9 இன்ச் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியோட வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். வெஹிக்கிளோட வியூ வந்து இங்கே ஃபுல்லாகவே நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே ஏசியோட வெண்ட்டுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த ஒரு ஃபினிஷுமே வந்து ஒரு நல்ல கிளாஸியான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரண்ட்டோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மிரர் வந்து ஐ திங்க் ஆட்டோ டிமோ மிரர் உங்களுக்கு முந்தினதுலேயே இருக்குது. இந்த ஏசியோட செட்டப்புமே வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மிச்சப்படி இதில் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடையாது. ஒரு 2 கப் ஹோல்டர் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மூவபிள் ஆம்ரெஸ்ட்டாக வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மூவபிள் கிடையாது, இப்போ வந்து மூவபிளாக கிடைக்கிது. பேக் சீட் போய்ட்டு என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர் பேடில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லெதர் ரேப் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதோட சேர்த்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகி பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசாக ஒரு சேஞ்ச் வந்து பழைய வண்டிக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரியர் ஏசி வந்து இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே கீழே வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இங்கே உங்களுக்கு இருக்குது. மிச்சபடி இங்கே பார்க்குற எல்லாமே வந்து இது பழைய வேரியண்ட்டில் இருந்த அதே சிமிலர் ஃபீச்சர் தான். லெக் ரூமே பார்க்கலாம். நமக்கு நல்லாவே வந்து லெக் ரூம் வந்து கிடைக்கிது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்களோட டிரைவிங் சீட் கம்ஃபர்ட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு லெக் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு லெக் ரூமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சார் இப்போ இதோட என்கேப் ரேட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? என்கேப் ரேட்டிங் வந்து இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஓகே. பட் எங்களுடைய அசம்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. பிகாஸ் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸாவோட பலினோக்கு ஒரு ட்ராபேக்காக இருந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கேப் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 20+ ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம் சார். லைக் என்னென்னா 6 ஏர்பேக்ஸ் ஃப்ரம் தி ஜீட்டா வேரியண்ட்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனாலேயே வந்து நமக்கு பில்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காரோட கர்வ் வெயிட் வந்து ஒரு 70 kg வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் நீங்கள் வந்து மைலேஜ் என்ன ட்ராப் ஆகுமா கேட்கலாம். ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுக்குறதுனால 1.5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதேமாதிரி நம்ம ஏஎம்டி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் வோல்ட் அண்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம ஆப்ஷன் பண்ணுறோம். ஏன்னா இது மாதிரி வந்து ஹேஷ்பேக்கில் வந்து ஒரு 20 lakhs மேலே உள்ள காரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் இருக்குது. இன் கம்மிங் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நெக்ஸா பலினோவில் இது இல்லை, ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த பாயிண்ட்டுமே இதில் வந்து வராது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6.35 வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் சார். பேசிக் வெர்ஷன் இட்ஸ் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். டெல்டா வெர்ஷன் போனீங்க அப்படின்னா 7.19 வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜீட்டா வெர்ஷன் வந்து 8,09,000 வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். டாப் எண்ட் வந்து 8.99 வந்து ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து அஃபிஷியலாக வந்து இன்றைக்கி நெக்ஸாலேருந்து லான்ச் ஆனது. அதேமாரி ஃப்ரம் தி ஃபஸ்ட் இன் தி நெக்ஸா ஷோரூம் ஃபஸ்ட்டு லான்ச் நம்மளுடைய ஷோரூமில் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறோம். ஏன்னா வந்து பேன் இந்தியாவில் வந்து டெல்லியில் மட்டும்தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணாங்க. ஈவினிங் 4 o'clock நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியோட ஓவரால் ஒரு வாக் த்ரூ வந்து இப்போ நம்ம பார்த்தோம். பட் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.